பெரிய அஃபிஷியல்ஸு, பெரிய பணக்காரங்க, பெரிய பிஸ்னஸ் ஆட்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரி இல்லைன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி ஒருத்தவங்க வச்சுக்குவாங்க. ஏன் அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க டெய்லி ரொட்டீன் என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது, யார் கூட போய் என்னென்ன நம்ம மீட் பண்ண போகிறோம், எந்த இடத்துல நம்ம வந்து சைன் பண்ண போகிறோம், என்னெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த இன்றைக்கி கொடுக்க போகிறோம், ப்ரெஸ் மீட் ஏதாவது இருக்குதா, இல்லை பொலிட்டிஷியன் கூட ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குதா, எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்க பாருங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தையை நாம் பார்ப்போம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை நீங்கள் பெறுவீர்கள். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார், நினைப்பூட்டுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிதா அனுப்ப போகிற வேறொரு தேற்றரவாளன். தேற்றரவாளன் என்னன்னு சொன்னால், நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிறது மாத்திரம் கிடையாது, நம்மை வெற்றி பெற செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ கர்த்தர் நமக்காக நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு செக்ரட்டரியாக நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய பிஸ்னஸில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய மினிஸ்ட்ரியில், நம்மளுடைய பொருளாதாரத்தில், நம்மளுடைய குடும்பத்தில் எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், எப்படி கர்த்தரே செக்ரட்டரியா, நான் பாஸா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, கம் ஆன் மீ இஃப் யூ வாண்ட் எனிதிங் ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படிங்கிறார். கம் ஆன் மீ அப்படிங்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு வெயிட்டர்கிட்ட, ஒரு சர்வர்கிட்ட நம்ம எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுவோமோ அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்ககிட்ட எப்படி ஆர்டர் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்க என்கிட்ட. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்குள்ளாக நம்மளோடு கூட ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறார். பாருங்கள், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அந்த செக்ரட்டரி நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். நீங்களும் கர்த்தர் ஜாயின்ட் வெஞ்சராக இருக்கிறீங்க, இந்த கிரேட் கமிஷனில் இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட தேற்றுகிறவராக இருக்கிறீர், சகல சத்தியத்தையும் எங்களை வழிநடத்துகிறார் இருக்கிறீர், நினைப்பூட்டுகிறார் இருக்கிற, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு எடுக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.